ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற தூபக்கால் கலெக்ஷன். தூபக்கால்னால் சாமிக்கு சாம்பிராணி போட்டு ஆரத்தி காமிக்கும்போது காமிக்கிறது தான் தூபக்கால். ஹிந்தியில் தூப் அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பிராணியை. நம்ம ஊர்லலாம் சாம்பிராணின்னு தான் சொல்லுவாங்க. இதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டாக இருக்கிற தூபக்கால் வந்துட்டு எங்கள் அத்தை கல்யாணம் பண்ண டைமில் வாங்கினது. இதுக்கு 33 வருஷம் ஆச்சு. ஆனால் அது வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் சாய பார்க்குது அப்படின்ட்டு இது வந்துட்டு ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி கடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று, இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை வாங்கினாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் தலைன்னு வச்சு இந்த மாதிரி ஒரு நெருப்பு வச்சா இந்த மாதிரி ஒரு தொட்டி வச்சு மூடி தான் எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்குள்ளே வரும்போது. இல்லைன்னா அது கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அது அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால் இந்த ரெண்டும் வாங்கினாங்க. இந்த ரெண்டுமே ஓகே தான். ஆனால் பிராஸ்னால் சீக்கிரமாக ஹீட் கண்டக்ட் பண்ணிடுது, கை ரொம்ப சூடாயிடுது, கை பிடிக்கிற இடம். அதனால இப்போ ஆன்லைனில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டோம். இது எப்படின்னா சூடானாலும் மேலே நம்ம அந்த இதை பிடிச்சிக்கிற மாதிரி. இது கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது எப்படின்னா இதை ஹோலில் எடுத்துகிட்டு உள்ளே நெருப்பு வச்சு மேலே சாம்பிராணி போட்டுட்டு அப்படியே இந்த இது வழியாக வந்துடும். உள்ளே நான் இப்போ நெருப்பு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்துட்டு என்ன சாம்பிராணின்னா குகுலோ அப்படின்ட்டு ஒரு மரத்தோட ரெசின். இது சாம்பிராணியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பியூர். இது எங்களுக்கு ஒருத்தங்க எடுத்து கொடுத்தாங்க. இது மலங்காட்டிலலாம் தான் கிடைக்கும். ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு ட்ரீஸ், ஒரு 30 to 50 இயர்ஸ் ஆன ட்ரீஸோட ரெசின் இது. இது கொஞ்சம் போட்டாலே போதும், நல்லா அரோமேட்டிக்காக ஒரு நல்லாயிருக்கும். இது நான் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு சூடாக இருந்துச்சு. ஒரு சின்ன டவல் வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே கொஞ்சம் இதை பொடி பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டிங்கன்னா நல்லா புகை வரும். நீங்கள் அப்புறம் சாமி கும்பிடும்போது எல்லா பக்கமும் வீடு ஃபுல்லாக காமிச்சிக்கலாம். நாங்கள் வந்துட்டு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காமிப்போம். நீங்கள் எப்போ வேணாலும் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் காமிச்சிக்கலாம். சாம்பிராணியில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு சாம்பிராணி போடுவோம். எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும்போது சாம்பிராணி தான் போடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் அப்படின்னாலும், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சாம்பிராணி தான் காமிப்பாங்க. எல்லா ரூம்ஸ்க்கும் காமிச்சிக்கலாம். இது வந்துட்டு ஏர்பார்ன் பாக்டீரியாஸை எல்லாம் கில் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இது. ஆனால் இதை நம்ம அந்த காலத்துலேருந்தே எல்லோரும் சாம்பிராணி யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.